लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गरामेश्वरी दासीभूतसमस्तदेव वनितां लौकिकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षणत्रिव ब्रह्मेन्द्रगङ्गाधरां वां त्रैलोक्यकुटुम्बिनी सरञ्जां वन्दे मुकुन्दप्रियां. விசேஷமான சுதினம் ஆங்கில புத்தாண்டு. பொதுவாக நமக்கு ஆங்கில புத்தாண்டு நம்மளுக்கு கிடையாது சொன்னாலும் தமிழகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் ஊர் என்று சொல்வார்கள். ஆங்கிலேயர்கள் வந்தாலும் அவர் ஞாபகமாக சுதந்திரம் பெற்றாலும் இன்று வரை அந்த ஆங்கில மாதத்தை தான் நம்ம இன்னும் கொண்டாடி வருகிறோம். தமிழ் மாதத்தில் யாரும் சம்பளம் வாங்குவதில்லை, எதையும் செய்யவில்லை. ஆங்கிலேயருடைய அதே இதில் இருந்துருக்கோம். அதில் ஜனவரி 1ஆம் தேதி குதூகலமாக தமிழ் புத்தாண்டை காட்டிலும் அதிகமாக தமிழ் புத்தாண்டு கூட ஆலயத்துக்கு செல்ல மாட்டார்கள், விசேஷ பூஜைகள்லாம் செய்ய மாட்டார்கள். ஆங்கில புத்தாண்டில் விசேஷமாக எல்லோரும் சன்னதிகளாக வந்து சன்னதியிலும் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் விசேஷமாக ஈ சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப் வந்து நம்ம எல்லோருக்கும் எல்லா இந்துக்களையும் ஒன்றிணைக்கிறது. அந்த ஈ சங்கல்பம் தனாகரண குபேர மகாலட்சுமி யாகம் என்று ஒரு யாகத்தை செய்ய இருக்கிறது. ரொம்ப விசேஷம், லோகக்ஷேமம், உலக நன்மைக்காகவும் இந்த யாகம் மகாலட்சுமி யாகம் கடைபிடிக்கிறது. முதலில் இந்த யாகத்தில் புண்ணியாகவாஜனம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரியா புண்ணியாகவாஜனம், அப்புறம் கலச ஸ்தாபனம், அப்புறம் ஹோமம் எல்லாம் சிறப்பாக நடக்கும் பொழுது எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் பிரார்த்தனை. இந்த ஹோமம் ஆரம்பிக்கிறது. அறிவோம். வித்யாஸ்மக விஜய நமசோபசத்யாமித்ரந்தே நோத்து அனுராதான விடாவர்த்தயந்தாः சதஞ்சீவே வசந்தஸ்தவீதாः இதம் பிரம்மமுனிவகே பிரம்மா புனாது ஓபூ பூர்வசுராபுவோ ஸ்ரௌதஸ்மார்த்தாலிகம் கர்மணிகரமேன சூத்திதம் தஸ்மை தவத்தவேதார்த்த இதே விகடசே நமः அஸ்மத் குருப்யோ நமः அஸ்மத் கர்ம குருப்யோ நமः ஸ்ரீ விகடச குருப்யோ நமः ஸ்ரீ லக்ஷ்மி வல்லபாரம்பா விகடோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாராயண பிதா யஸ்ய மாதா சாமி ஹரிப்ரியா ருக்வாதி முனிய புத்ரா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அத்ய ஸ்ரீர்முகதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணாः திதீபரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அட்டாவிதமே கலியுகே பிரதமே வாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ணே பிரதக்கண்டே மேரோஹ தட்சிணே பார்ஸ்வே சஹாப்தேஸ்மின் வர்த்தமானே வகாரிகே பிரபவாதி षष्ठी संवत्सराणामतीदानि मंगलकरे शोभकृति राम संवत्सरे दक्षिणायने हेमंत ऋतु धनुर्मासे कृष्णपक्षे अस्यां षष्ट्यां सुबुधवासरः वासरस्तु हिन्दुवासरयुक्तायाम् सुंदरी आश्रय भगवान आइए मगन आइए போட்டு பாருப்பா இந்த பஞ்சாங்கம். ஃபர்ஸ்ட் இயர் காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் காலம் இருக்கு. நான் போடுறேன். முதல் டே காலம் இந்த பஞ்சாங்கம் நான் போடுறேன். கீழ் வந்துட்டா अस्याम आत्रेडा नक्षत्रयुक्ताया शिवयोगे शिवकरण सुमयोगे शुभकरण एवं पुरंसे विशिष्टायाम अस्याम पंचमी उपरि षष्ट्यां स्मृतो विशेषतः धनाकर्षण कुबेर महालक्ष्म्या कर्मणि काशिक गोत्रोद्भवस्य आर्द्रा नक्षत्रेन्द्रराजस्य श्रीनिवास शर्मणः सिविट्टा नक्षत्रे पद्मावती नाम्न्यायाः स्वाति नक्षत्रे तुला राजा राम शर्मणः मम कुटुम्बानां भारद्वाज गोत्रोद्भवस्य आर्द्रा नक्षत्रेन्द्र राघव शर्मणः विशाखा नक्षत्रे वृश्चिक नाम ज्येष्ठा नक्षत्रे वृश्चिक राजायाः
रंगनायकी नाम्न्यायाः यजमानस्य कुटुम्बानां मधुमिट्ल गोत्रोद्भव मधुमिट्ल मोहनदानमदेस्य आत्रेयराष्ट्रस्य कनकराजस्य यजमानस्य आदिल श्रीशा नामदेस्य धनुसराजस्य पूर्वाषाढा नक्षत्रे कौंडिन्य गोत्रोद्भवस्य महर्षि गोत्रोद्भवस्य यजमानस्य कुटुम्बानां रवीन्द्र नामदेस्य मीनराज उत्तरकोट नक्षत्रे मीनराजस्य मुनिगल गोत्रोद्भवस्य रवीन्द्र नामदेस्य यजमानस्य कुटुम्बानां मुनिगल गोत्रोद्भवस्य मूला नक्षत्रे धनुराजस्य शेषा प्रसूना कुमारी नाम्न्यायाः यजमानस्य कुटुम्बानां मुनिगल गोत्रोद्भवस्य मृगशिर नक्षत्रे धनुराजस्य काव्या चंद्र नामदेस्य यजमानस्य कुटुम्बानां काव्या हॉस्पिटल नामदेस्य यजमानस्य व्यापारस्थले यजमानस्य धीरन नामदेस्य आश्रय नक्षत्रे कनकराजस्य विशाल संजय कुमार नामदेस्य पूर्व प्लॉट नक्षत्रे कुमारराजस्य श्रीवत्स गोत्रोद्भवस्य विशाल संजय कुमार नामदेस्य श्रीवत्स गोत्रोद्भवस्य नक्षत्रे कुमारराजस्य सुषमा श्री नाम्न्यायाः विष्णु गोत्रोद्भवस्य पुनर्वसु नक्षत्रे कनकराजस्य अदिति नाम्न्यायाः शिवानादि गोत्रोद्भवस्य आत्रेय नक्षत्रे कर्कटकराजस्य कोलापुरम कार्तिक नामदेस्य यजमानस्य कोला शिवानंद गोत्रोद्भवस्य विशाखा नक्षत्रे तुलाराजस्य कोलापुरम विमुक्ता नाम्न्यायाः यजमानस्य कुटुम्बानां शिवानंद गोत्रोद्भवस्य अवरेक्षत्र मेषराजस्य कोलापुरम लक्षणा नाम्न्यायाः यजमानस्य कुटुम्बानां क्षत्रिय गोत्रोद्भवस्य विशाल नक्षत्र हस्ता नक्षत्रे कन्या राजस्य प्रदीपान दलदेव दलवी नाम्न्यायाः यजमानस्य कुटुम्बानां श्रीष्ला गोत्र श्रवण नक्षत्रे वृश्चिकराज श्रवण नक्षत्रे मकरराजस्य नाग मणिकंठ स्वामी सर्वणः यजमानस्य कुटुम्बानां अतिपा मुलराजु नामदेस्य प्रविल्का नाम्न्यायाः साई प्रणीत नामदेस्य यजमानस्य जलानि गोत्रोद्भवस्य शिवगोत्रोद्भवस्य महानक्षत्रे माला नाम्न्यायाः यजमानस्य कुटुम्बानां उत्तरपूर्वनक्षत्रे कन्याराजस्य ग्रन्थिकुमार नामदेस्य शिवगोत्रोद्भवस्य यजमानस्य कुटुम्बानां अच्युतानंद गोत्रोद्भवस्य रेवती नक्षत्रे वीरराजस्य रोहनदास नामदेस्य अच्युतानंद गोत्रोद्भवस्य राहुल दास नामदेस्य काश्यप गोत्रोद्भवस्य उत्तरनक्षत्रे कन्याराजस्य फला पार्थी शैलजा नाम्न्यायाः यजमानस्य काश्यप गोत्रोद्भवस्य श्रवण नक्षत्रे मकरराजस्य पाला पार्थी जितेन्द्र नाम्न्यायाः यजमानस्य शककुटुम्बानां राजकुमार कृष्णन नामदेस्य सिंहना उत्तरनक्षत्रे गोत्रोद्भवस्य यजमानस्य कुटुम्बानां आदुल गोत्रोद्भवस्य गोपाल कृतिका मेषराजस्य जयति सुमित्रा कुमारराजस्य सुंदरवर्धन अश्विनी नक्षत्रे मेषराजस्य भारद्वाज श्रीराम उत्तरायण मकरराजस्य चंद्रा नाम्न्यायाः चंद्ररूपा रेवती नक्षत्रे वीरराजायाः यजमानस्य कुटुम्बानां श्रीवत्स गोत्रोद्भवस्य हस्ताक्षत्रे कन्या कल्याण नाम सर्वणः श्रीवत्स गोत्रोद्भवस्य ज्येष्ठा नक्षत्रे विजय नाम्न्यायाः पूर्व प्लॉट नक्षत्रे गौतम नामदेस्य अश्विनी नक्षत्रे अवरेक्षत्रे सिद्धार्थ नामयजमानस्य सकुटुम्बानां रामनाथन नामदेस्य रेवती नक्षत्रे वीरराजस्य कौशिक गोत्रोद्भवस्य श्रीमती सदविजय कुमारराजस्य कौशिक गोत्रोद्भवस्य शिवपुत्र आत्रेय वीरराजस्य कौशिक गोत्रोद्भवस्य श्रवण प्रकाश आत्रेय नक्षत्रे राजेश्वरी श्रवण प्रकाश आत्रेय गणराजस्य राजेश्वरी नक्षत्रे रत्न पूर्व नक्षत्रे अरुणनंदन आत्रेय गणराजस्य आत्रेय गोत्रोद्भवस्य मिथुन नक्षत्रे मिथुनराजस्य श्रीराम सर्वणः यजमानस्य शककुटुम्बानां यजमानस्य गोत्रोद्भवस्य कौशिक गोत्रोद्भवस्य
வேதவல்லி பூச நட்சத்திரம் வேதவல்லி குஷேத்திர கனகராஜாஸ்ய லக்ஷ்மீநாராயணாமதேஸ்ய அஸ்தாநட்சத்திர கன்யாராஜாஸ்ய உத்தவல் பரணி நட்சத்திரம் உத்தவ பரணி நட்சத்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர துலாராஜாஸ்ய भरद्वाज भारद्वाज गोत्रोद्भवस्य नारायणामदेस्य भारद्वाज नक्षत्रराजास्य उत्तरा नक्षत्र कन्यायाः श्रीधन्वीनामयाः स्विट्ट महाराजास्य श्रीहरि रेवति नक्षत्रराजास्य जमानस्य शकुरुम्बाणां काशिम गोत्रोद्भवस्य स्विट्ट नक्षत्र अपर्णा नाम्न्यायाः मामि लक्ष्मी नक्षत्रं कृत्तिका महाराजा लक्ष्मी नाम्न्यायाः उपगोत्रम् एन गोत्रम भारद्वाज गोत्रोद्भवस्य अष्टानक्षत्रे कन्याराजास्य सरोजा नाम्न्यायाः यजमानस्य सकुटुम्बानां भारद्वाज गोत्रोद्भवस्य रङ्गनाथ शर्मणः अवनिनक्षत्रराजास्य भारद्वाज गोत्रोद्भवस्य सदृढनक्षत्रराजास्य कुम्भराशि भारद्वाज गोत्रोद्भवस्य अवनिनक्षत्रराजास्य मूलनक्षत्रराजास्य यजमानस्य सकुटुम्बानां प्रगण्डमोदि गोत्रोद्भवस्य धनशेखर नाम जमान सकुटुम्बानां रंगाचार्य काशिम गोत्रोद्भवस्य जपट्वराजास्य रंगाचार्य नामधेय जमान सकुटुम्बानां विश्वामित्र गोत्रोद्भवस्य वासुदेव नामधेयस्य मैथिली जेठा नक्षत्रराजायाः भरद्वाज अनुराग नक्षत्रराजास्य अक्षय महानक्षत्रराजायाः यजमानस्य शरकुटुम्बानां आसेति हिमाचल पर्यंत सर्वेडा महाजनानां अश्विन्यादि रेवति नक्षत्र पर्यंतं सर्वेडा महाजनानां नंगनल्लूर क्षेत्र स्थित विष्णु सहस्रनाम भक्तजन सभायां अशेष भक्त महाजनानां श्रीपति भक्त महाजनानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याभित्यर्थं इष्टकाम्यासित्यर्थं चिन्तित मनोरथावाप्त्यर्थं मन संकल्पित प्राप्त्यर्थं सर्वाभीष्टसिद्ध्यर्थं सर्वकार्यानुकूल्यसिद्ध्यर्थं अरोगदृढगात्रदासिद्ध्यर्थं गृहे अष्टलक्ष्मी परिपूर्ण कृपाकटाक्षित्यर्थं महदैश्वर्यावाप्त्यर्थं समस्त मंगलावाप्त्यर्थं कन्निकानां उचितकाले विवाह प्राप्त्यर्थं सुमंगलीनां दीर्घ सुमंगल्यावाप्त्यर्थं विद्यार्थीनां सर्व विद्या मार्गदर्शनसिद्ध्यर्थं मेधा विलास प्राप्त्यर्थं उद्योगस्थानां उद्योगे अति उन्नत पदवी प्राप्त्यर्थं व्यापारस्थानां व्यापारस्थले अष्टैश्वर्य प्राप्त्यर्थं वयोधिकानां शरीरे वर्तमाने वर्तिष्यमाने सकल रोग निवृत्ति द्वारा क्षिप्रारोग्यदादित्यर्थं अरोगदृढगात्रदादित्यर्थं गृहे अष्टलक्ष्मी परिपूर्ण कृपाकटाक्षित्यर्थं अशेष महाजनानां दुश्चिंतना निवृत्त्यर्थं सच्चिंतना प्राप्त्यर्थं अन्योन्य भाव सिद्ध्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं सर्वकार्य अनुकूल्यसिद्ध्यर्थं अस्मिन् भारत देशे रामराज्य प्राप्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं सर्वकार्य अनुकूल्यसिद्ध्यर्थं अयोध्या महानगर क्षेत्र स्थित रामचंद्र स्वामी आलये जीर्णोद्धारण अष्टबंधन महा संप्रोक्षण कर्मणि निर्विघ्नेन संपूर्णता सिद्ध्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं अरोग दृढगात्रदा सिद्ध्यर्थं महालक्ष्मी नित्य निरंतर निवास प्राप्त्यर्थं महदैश्वर्यावाप्त्यर्थं समस्त मंगलावाप्त्यर्थं अरोग दृढगात्रदा सिद्ध्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं अस्य अस्मिन् समये अशेष भक्त महाजनानां मनसि संकल्पित प्राप्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं कोरोना नामांकित व्याधि निवृत्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं सर्वकार्यानुकूल्यता सिद्ध्यर्थं आलये जनधन आकर्षण प्राप्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं सर्वकार्यानुकूल्यता सिद्ध्यर्थं अष्टष्टि विचरणारुद्योगो विशेष धनाकर्षण कुबेर महालक्ष्मी कर्मणि अर्चक मुखेनाध्यकरिष्ये विशेष महामणगुरु अर्चक मुखेनाध्यकरिष्ये भोवस्त्रस्य रोटेट மெல்ல பெட்டா நோஸ் லைவ் வந்தா இல்லையா லைவ்ல வருது ரொட்டேட் வந்துட்டே கரெக்ட்டா இது மாதிரி வருது பரவாயில்லை இதமாப சிவாஸ்பதமா சாந்தா சாந்ததமா சுபாஸ்பதமா பூதா பூததமா புண்ணியா புண்ணியதமா வேத்யா வேதிதமா அமிர்தா அமிர்தசாக பூதா பிரவித்ரே பூதா சூரியஸ்ரஸ்மிபிஹி பரவாயில்லை வேண்டாம் கரெக்ட்டா வருது லைவ் விசேஷமா புண்ணியா வாசனம் ஸ்தல சுத்தியர்த்தம் வந்தாலும் பின்னாடி அந்த தெரிஞ்சு என்ன இருக்கு
தலசுத்தியர்த்தம் ஆத்மசுத்தியர்த்தம் பிம்பசுத்தியர்த்தம் சரீர சுத்தியர்த்தம் எல்லா சுத்திக்காக புண்ணியாவாசனம் வருட பூஜை வருடம் ஆவாகனம் அவமான சுத்தம் முதல்ல பண்றோம். அறிவோம் இதமா பிரசிபா புதமா சாந்தா சந்ததமா சுபா புதமா பூதா புதமா புண்ணியா புண்ணிதமா மேத்யா மேதிதமா அமிர்த அமிர்தரசா பூதா பிரமித்ரே பூதா சுரேஸ்வரி गंगे जमुने देव गोदावरी नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु अस्मिन् कुम्भे वरुणं ध्यायामि वरुणमावाहयामि जलेस्मावाहयामि हस्तामरुणमावाहयामि शारदपुरिमावाहयामि वरुणाय नमः आसनाय भक्तोजानागोप्य वरुणाय नमः धूमाग्रामयामि मङ्गलदीपं दर्शयामि वरुणाय नमः मङ्गलदीपं दर्शयामि वरुणाय नमः मंगलदीपं दर्शयामि यदाभाव कदलीप्रदान उत्तमोपचारान् समर्पयामि उत्तमोपचारान् समर्पयामि पुष्पाकारमण्डले इष्टक्षेत्रं ध्यायामि इष्टक्षेत्रमावाहयामि शान्तमावाहयामि नरमावाहयामि गीतमावाहयामि नित्याय नमः इष्टक्षेत्राय नमः आसनान् उत्तमोपचारान् समर्पयामि इष्टक्षेत्रस्तुतो राजा भगवान् सर्वस्वान् ज्ञानवान ब्रह्मणावरा आरते कर्मणावति विज्ञान भगवानचा पुण्यात् परिवर्तित शास्त्र मुक्तोगारा समर्पयामि भवद्भिः अनुज्ञातः पुण्यागमाय यज्ञोवाचदा पुण्यागं करोमि वृत्वादुसिद्धं प्रोक्षितवन्तु प्रजापतिरेदामेदा भवान् प्रजापतिः सामित् घोरान् सामित् वापानि सामित्वा हृदयः अस्मानि वर्धन्ता अस्मानि सामित् घोरान् अस्मानि वर्धन्ता अस्मानि सामित् घोरान् सामित् वापानि साम्यत्वा निरयहास्मानि वर्धन्तास्मानि पुण्यागमाजमुर्द्वयं कुर्मः अदो देवावृत्तमेत विष्णुजक्रमे पृथिव्या सप्तदा विहितं विष्णुजक्रमे त्रेधानते पदौ समूढमस्यभागं सुरेन्द्रिणि वदामचक्रमे विष्णुर्गोपादाभ्यः तदो धर्माणि धारयन्ते विष्णोः कर्माणि पश्येदोः मृदानि पश्यसे इन्द्रस्य त्रिशकाः सतिष्णोः परमं वदतु सदा सूर्यकादि वजक्रीडादौ तन्निद्रादौ विमन्यभोजा विवाहं सस्यवृद्धे विष्णु हरियतरमं वदं त्रिविनोदा त्रिविणस रोटेट होना तल्ली ஆஃப் பண்ணி விட்டுரு ரொட்டேட் பண்ணுங்க ஆஃப் பண்ணி விட்டுரு அது ஆஃப் பண்ண முடியல ஸ்ரீ பதாம் சக்கரமே விஷ்ணு கோபாதாப்யா அதோ தர்மாணி தாரயன்னே அப்படியே புடிச்சியா புடிச்சிங்க அப்படியே புடிச்சிங்க அதோ தர்மாணி தாரயன்னே விஷ்ணு அகர்மாணி வசேதோ அமிர்தானி வசசே இந்திரஸ்ய ஜுஷகாः तद्विष्णोः परमं वदतु सदा पश्यन्ति सूर्याः दिवि भजक्रीडादौ तद्वित्रासो वन्यभोजा गृहागं सस्यमित्रे विष्णोः हर्यत्परमं पदं द्रविणोदा त्रिविणसत्तरस्य त्रिविणोदा शरीरस्य प्रियपुंसते त्रिविणोदा वीरवती विषण्णो त्रिविणोदा राजते दीर्घमायुः सविता पश्चादा सविता परस्सा सवितो धरात्तात् सवितानुसुवितो दीर्घमायुः नमो 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 निजाय मानोनाः केतुषा मेत्यग्रे भागं देवे प्यगदा ध्यायम् चन्द्रमाः सिरदि दीर्घमायुः विद्युन्निया वदन्ति विद्योद्बलन्ति मे त्यागाम्या चरिताः अपोनदेषु जातप्रोर्वसीति दीर्घमायुः शतं जीव सर्ववर्तमान शतमुखे मण्डलाशतमो सन्नासदविग्राह्यविधा बृहस्पतिः शतायुजा विजयमुनन्तुः अट्टो देवावतव सौम्यासः अजस्रो देवीरजरा अद्विष्टाः ते यज्ञमानसंवत्सरेण अमृतग् स्वस्ति हिरण्यगुमानवः भूदास असिनो कामप्राः आकार विदन्त्वा विदन्त्वा पुनरागा पुनर्नवा सर्वांग यजमान बृहस्पति इंद्रदाना यशोदया वाजि सविदान च वाजोमुख राजवर्णमत्वारवामे आदित्य विष्णु सूर्यं ब्रह्मानंद बृहस्पति इंद्रावर्ण प्रजादीर्घ प्रतिना श्री जात श्री आदित्याय श्री मयो जगद्यो ददाति श्री मसानामृतत्वमाय भवन्ति सत्य सविदा मृत्युने या गंगूर्यादिनी वालिया राकाया सरस्वती इंद्राणि वर्णानि सुप्तये यस्ता सदा किरण अमन्यमानुमत्यमन त्योजोगमीवि जातवेदसु अस्माकिते प्रजापतिग्ने अमृतत्वमस्य यस्मै सुकृतुकृते जातवेद उलोकमग्ने प्रणवस्योगणम् अस्मिन् प्रसवति वीरवन्तं गोमन्तनयिने से सुक्ति हरिय प्रजामे गोपाय अमृतत्वाय जीवसे जातां श्रीमानाञ्च मृदे सत्ये प्रतिष्ठिता शुत्रावान् पृथिवीर्या पटे सुप्रदेवी नामक सुरित्रा अनागत वस्त्रवती मार्गेमा सुक्तये सदायुधोन सरस्वती यत्रा चक्रासरसं तनूनाः पुत्रा यत्र वो निर्वाणो मर्त्यार्गन्धो अदि द्वितीयोदयन्द्रेक्षते माता युधाः पुत्रः
विश्वे देवादिति पंचजना अधिविद्यादिति जनित्वं यत्पुण्यं नक्षत्रं तत्पर्कुर्वीदो वैषो यदा वैसूर्य उदेति अदि नक्षत्रं नेति तावत् त्रिसूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् गुरुः स्यात् पुण्यागयो गुरुदेव वपुः प्राणानायम्य अत्यपूर्वोत्तेशिष्टास्मिन् कर्मणे श्रुतिं प्रबन्धो कर्मरित्यदा वृत्ति समर्पिः पुण्याग समर्पिः आपो विट्टामयो वा भोजनेता जनाः हिरण्यवर्णासुजे पावकायासाद कश्यपोयास्मित्रः अग्निया गर्भोदितिरे विरूपा तानाव चतुर्जोनावन्तु अवमानस्वचनः पवित्रेण विदरेणि यपूदा गुणात्मा पुनन्दमादेव जनाः पुनन्दमनमोदिया पुनन्द विश्वायवः जातवेद पवित्रवदे पवित्रेण गुणागिव शुक्रेण देवदीत्यते अग्ने कृत्वा कुतो गुरुणो यत्ते वर्षसि अग्ने वदतवन्तरा ब्रह्मदेन पुनीमहे उभाभ्यां देवश्रीतः पवित्रेण सवेन च इदं ब्रह्म पुनीमहे यप्पाव माने रद्येति इति विसम्प्रतकं प्रसोः तस्मै सरस्वती युगे क्षीरं सत्प्रमदूतकम् आवाणी स्वच्चयनीः शुद्धकाग्रदस्तुतः इति विसम्प्रतवर्षः ब्राह्मणे सुमृतमिदं येन देवा पवित्रेण आत्मानुगुणदेशः येन सहस्रधारेण आह्वान्य पुनन्दमा राजापत्यं पवित्रो सदोद्यामकं हिरण्मयं येन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म मुनिमहे इन्द्रस्य नीतिशकमामुनादु सोमत्वत्या वर्णस्तमीत्या यमो राजा प्रगणामि पुनादमा जातवेदो मूर्तियद्यामुनादु ओम भूर्भुवस्वः तत्संयोरामनिमहे दातुज्ञाय दातुज्ञवरे देवी सुचिरत्नः तत्निर्माणदेव्याः भूतं जगादिवेदं तन्नो अस्मिन्वदेः तन्निस्पदेवो नामिष्टामि वरुणाय नमः पुनराराधिते भाग्यवान् पाठकः सर्वोपचारः सर्वोपचारः पूजयामि धूमाग्रापयामि मंगलदीपं दृष्ट्वा सर्वोपचारः समर्पयामि वरुणाय नमः पुरीराजं दर्शयामि सर्वत्या देवदेवो निवेदना पुरी सर्वं देहि वरुणाय नमः पुरीराजं दर्शयामि नीराजमादं सर्वोपचारः समर्पयामि वरुणाय नमः यदातावति शोभनार्थे क्षेमाय पुनरा आगमनाय च प्राणायाम गुरु चेष्टायास्ति वमादाने विशेष श्री सुक्तावळ कर्मणि धनागर्भेर महालक्ष्म्या कर्मणि अस्मिन् नगरे अग्नि आराधन घोष्य वो कृत्य अग्नि नमः उदासनाय चूर्णा भावकाय नमः अग्नि नमः आसनाद रुतोपचारा समर्पयामि अग्नि नमः आचो बहार निवेदयामि जो भगवान निवेदयामि भक्तो विचारा समर्पयामि अग्नि नमः भक्तो विचारा समर्पयामि मानवाभारे कुर्सिलियो भक्ति को कटी उठने अदा ना வந்து வச்சேன் देवश्री दुप्पसुआ इंद्रमावाहयामि अग्निमावाहयामि मन्दिरवरणमा इंद्रालोवाले नमः इंद्राय नमः अग्नि नमः मन्दिरवरणे वायु कुबेराय ईशान इंद्रालोक संपादना रुतो विचारा रूपया इदे मुन्नेश्वर देवश्री दुप्पसुआ पाय मामे टका दिन विशुद्ध आजे ही अक्षदे मामे टका दृष्टिवेदे स्वाहा गया निग्रह समझे स्वाहा स्वाहा भूर्भुवस्व स्वाहा भूर्भुवस्व स्वाहा देवन्यस्वाहा देवन्यस्वाहा सरस्वती देवी स्वाहा ओम प्राणानायम्या दिवुरु क्रीटाय अदो देवैष्णो घोषे वदो देवावतमे दोषे क्रमे
स्वाहा इदं विट्टोयक्रमे त्रेधादे समूलपस्य वाकुसुदे स्वाहा त्रीणि पदावलिकृतो भगवादाभ्यः ततो धर्मानिधारिकं स्वाहा विष्णो कर्मेन्द्रस्य चषका स्वाहा तद्विष्णो वृदाविष्णो पर्वतो स्वाहा भू स्वाहा स्वाहा भूर्भुवस्व स्वाहा हरिदेवन्य स्वाहा देवन्य स्वाहा देवन्य स्वाहा देवसविधप्रस्वाहा प्राणानायज्ञाति गुरुक्ते तस्मिन् होमानानि विजय कलंकस्तावरण मध्य करिष्ये अभूवद्रस्य श्रिये जातस्य आनिर्याय श्री भुजोदृत्योदादि श्री मशानां दत्तमाय भवन्ति सत्य सुविधा वृद्धिभूमि अस्मिन् कुम्भे श्रियं महालक्ष्मी यामि महालक्ष्मी मावालयामि श्री मावालयामि कृष्णि मावाल भवति प्रमोदाय हरि भवति मावालयामि महालक्ष्मी नमः आदरं समर्पयामि भाग्यो भाग्योपयामि अग्नियोपयामि आदियोपयामि वेदे पूर्वं स्वातदा सर्वो ब्रह्मा उत्तो ज्ञानं योपयामि गोमाग्रावयामि मंगलदीपं दर्शयामि पुष्पैः सम्पूजयामि ओम प्रकृत्यै नमः विकृत्यै नमः विद्यायै नमः सर्वभूतप्रदाय नमः शब्दाय नमः विभूति नमः स्वरूपी नमः परमात्मिकाय नमः वासुदेवाय नमः वत्सालयाय नमः वत्साय नमः श्री नमः स्वाहाय नमः सुधाय नमः सुधाय नमः धन्याय नमः हिरण्मयी नमः लक्ष्मी नमः चमुट्टाय नमः भावरी नमः दीप्ति नमः दीप्ति नमः दीप्ताय नमः कमला कांताय नमः कामाक्षी नमः शिरोधमान कृपदा बुद्धे नमः गाय नमः वल्लभा अशोकाय नमः मृदाय नमः दीप्ताय नमः लोकशोक विनाशिनी निर्मल्या करुणा लोकमात्री नमः वत्तप्रिया वत्तकर्ता पद्माक्षी वत्तसुंदरी वत्मोद्भवा वत्मयी वत्तनाभ प्रियाय नमः रमाय नमः वत्तमालाधराय नमः देवी नमः वत्तन्नी नमः वत्तकर्तन्नी नमः पुण्यगन्धा प्रसन्नावसारिमुखी प्रभाय नमः चन्द्रवदनाय नमः चन्द्रजगोद्वेन्द्रादिनेत्राग्राजननी पुट्टी शिवादिगरी तीमलासेनी दुट्टी नमः दारिद्र्यनाशिनी नमः विदुट्कर्णी नमः शान्ता नमः शुक्लमाल्या वराय नमः श्री नमः भास्करी नमः बिल्वलिया वरारोगाय सस्विनी वसुन्धराय मोदारंकारिणी नमः यममालिनी नमः धनदानि गरीमा सिद्धेमा धृणिसौम्य वायुन्य प्रागारा समुद्र दया दया मंगला देवी चोच प्रसन्नाक्षी नारायण समाधारी दुर्गा महाकाली ब्रह्म गुणेश महालक्ष्मी नमः शरणागत वत्सलाय नमः नानाविध परिमलपत्र उत्पाद चंद्रोपयामि कदली फलदामूलानि निवेदयामि समर्पयामि कर्पूर नीराजनं दर्शयामि नमस्ते महामाये श्रीकीटे सुरपूजिते रंगचक्र गदागस्ते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमः कर्पूर नीराजनं नीराजनाजं समस्तोपचार समर्पयामि ओम हिरण्यमन्नाभरणीं सुवर्णरजतसुजां हिरण्मयी लक्ष्मी जातवेदो भुवागवा नाम महावजातवेदो लक्ष्मीमणमगामिनी यस्यां हिरण्यं विद्ये योगावस्व पुरुषाणहम् अश्वपूर्वामलमध्यामसिनादप्रबोधिनी श्रियं देवी भगवते श्रीमादेवी सुतदां तां स्वस्तिकां हिरण्यप्राकारां मार्गां दलन्तीं सुतां प्रयन्ति पद्मेन्द्रां भक्तवर्णां तामिको भगवते श्रियं शस्त्रां कृपादां सुता ज्वलन्ति श्रियं लोके देवतुषाबुधारां तां अग्निवीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीमेनस्य दां त्वामृते आदित्यवन्ने तपसोऽनुजातो वनस्पति तव वृक्षोदविल्वः तस्य बलानि तपसारुणन्तमायान्तरायाच्च भाग्या लक्ष्मीः उभयमां देवतकीर्तिस्तमन्यासका राधुर्भूरोतिराज्येत्तिर्कीर्तिमृत्यं ददाति मे विभाजामनां देशां लक्ष्मीनासियाम्यहम् अभूतपदपरिचन्दशर्वान्पदमे गृहात् नित्यमुक्तां गरीषिणी ईश्वरीकं सर्वभूतानां नामिवो भक्तये श्रियं मनसक्कामवाकूतिं वाचस्तस्य वसीमहे पशूनां ब्रूमन्नस्तमयि श्रीरामशका रक्तमेन प्रजामुदामयि सम्भवकर्तमा श्रियं मासे मे कुले मातरं पद्ममालिनी आपत्सृदन्तचित्तानि श्रीदवसमे गृहे देवी मातरं श्रियं मासे मे कुले आर्द्रामुत्तरणी पूजा गणपति श्रीजातवेदो भगवान् चन्द्रागणपति लक्ष्मी जातवेदो भगवान् श्रियं देवी भक्तये श्रीमादेवी सुरदा आवसोस्तिदां हिरण्यप्राकारां
கவர் ஆக மாட்டேங்குது இந்த ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः ओम श्रीं श्रीयै 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 नमः महादेवी विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महालक्ष्मी नमः समस्तोपचारान् समर्पयामि। ओम नारायणाय गुरुदेवताय होमादानि श्री सुक्त धनाकर्षो कुबेर महालक्ष्मी अहम अध्यकर्षीय बोधस्य देवन्यस्वादेव सविधं प्रसुवा ओम
अतो देवा वन्तनो इदो विष्णुविचक्रमे पृथिव्या सप्तदा विश्वाहा इदं विष्णुविचक्रमे त्रेदान्ते पदं समूढमध्यभागुसुरे स्वाहा ईडिवदा विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो कर्माणि पश्येदो कृतानि पश्यसे इन्द्रस्य यज्ञसखा स्वाहा तद्विष्णो परमदा पश्यन्ति सूर्यः इति वचक्रुरादं स्वाहा तद्विप्रासो विष्णवोचा कृपाकुशस्य विद्यते विष्णो यत्परमं पदं स्वाहा ॐ हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतसृजां चन्द्राभिर्मयी लक्ष्मी जातवेदो भवागम स्वाहा जातवेदो लक्ष्मी वनमगामिनी यस्यां हिरण्यं विन्देयमगामस्वं पुरुषाणहं स्वाहा अश्वपूर्वामृतमध्यामत्यनाद प्रबोधिनी श्रियं देवी वक्मये श्रीमादेवी सुतदां स्वाहा कांसोऽस्मिता हिरण्यप्राकारामार्तां ज्वलन्तीं दुर्गां धर्मयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णातां विभो वक्मये श्रियं स्वाहा चन्द्रां प्रभासां दशा ज्वलन्तीं श्रियल्लोके देवजुष्टावतारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये अलक्ष्मीमेन सदां त्वामृणे स्वाहा आदित्यवर्णे तमसो जातो वनस्पति सौभिक्षोदबिल्वः तस्य फलानि तपसानुत्तमायान्तरायाच्च भाग्यालक्ष्मी स्वाहा उभयतमां देवसख कीर्तिस्समुनिनासख साधुपूरोऽतिराज्ये तिर्कीर्तिमृत्युं ददातु मे स्वाहा विभासामलां ज्येष्ठामलक्ष्मीनासियां जगम् अभूतमदवत्सन्त सर्वारुणदमे गृहा स्वाहा गन्धद्वारान्तराजरिणा नित्यपुट्टाङ्गरीषिणीः ईश्वरीकं सर्वभूतानां तां विभो भक्तये श्रियं स्वाहा मनसक्का उपाभूतिमासत्यस्य वसीमहे पशूनां रुमन्यसमये श्रियदामे स्वाहा गन्धमेन प्रजा भूतामे सम्भव गन्धमा श्रियं मासे मे कुले मातरं पद्मवारिणीं स्वाहा आवत् सुदन्त सिक्नाळ सिक्लीतवसवे गृहे निजदेवी मातरकृष्यं मासे मे कुले स्वाहा आर्द्रामुत्करणी वट्टी विकलापद्मवारिणी चन्द्राविरण्मयी लक्ष्मी जातवेदो भवागम स्वाहा आर्द्राविकरणी वट्टी सुवर्णाविगे भवारिणी सूर्याविरण्मयी लक्ष्मी जातवेदो भवागम स्वाहा तामावगजातवेदो लक्ष्मी वनमगामिनी यस्यां हिरण्यं विन्देयं गावो दास्यो स्वामिन्देयं पुरुषाणहं स्वाहा ओ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम श्रीं श्रीयै नमः 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 स्वाहा ओम श्रीं श्रीयै
स्वाहा ओम श्री श्री नमः 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 स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा ओम ऐं ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा भू स्वाहा भू स्वाहा भू स्वाहा भूर्भुवस्सुः स्वाहा हरिदेव मुनि स्वाहा हरिदेव मुनि स्वाहा सरस्वती मुनि स्वाहा देवदेविद स्वाहा விசேஷமான சுதினம் ஒரு இடத்துல அர்ச்சனை பண்ணுவா திடீர்னு தோணித்து லக்ஷ்மி ஹோமம் பண்ணான்னு சொல்லி எதுக்காக பண்ண ஆத்துக்காரிகளுக்கெல்லாம் எல்லாமே கேட்டுருந்தா நேற்று கோவிலேருந்து வந்த உடனே சின்ன பொண்ணு நான் ஆற்றுக்கு வர சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு லக்ஷ்மியே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரண பூஷிதாம் பிராச்சியாம் இஷ்டவே துப்பியம் பிரம்மலோக சிகிரியான்னு ஒரு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா அவ்வளோ மகாவிஷ்ணு வந்து எல்லாம் சந்தோஷமான லக்ஷ்மி சுரூபமாக சொல்லுவாள் அந்த குழந்தைய அந்த குழந்தை வந்து நான் வரேன்னும் போதே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த விளையாட்டு ஒரு வர சொல்லுவோம் வான்னு சொல்லுவோம் கூப்பிடுவேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது லக்ஷ்மியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஒரு விசேஷம் ஏன்னா இந்த 24ன்றது வந்து 6 சுக்கிரனுக்கு சம்மந்தமாக இது பண்ணலான்னு தோணிது மனசில் எல்லோரும் ரோகக்ஷேமம் தான் இது வரைக்கும் எதுவுமே எல்லாம் உலக நம்பிக்கை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று ஒரு இடத்துல எல்லா விதமான நல்ல காரியம் சத்காரியம் ஆயிடும் இந்த தினம் ஒரு சாதாரண கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணுவா அப்படிலாம் இல்லாமல் ஒரு லகுவா ஒரு லக்ஷ்மி ஹோமம் லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணும் முதல்ல புண்ணியாகவாச்சனம் இந்த ஸ்தல சுத்திக்கு வருடன ஆவாகனம் பண்ணி புண்ணியாஜனம் பண்ணும் சில இடங்கள்ல மழையே வந்திருக்கு நிறைய இடத்துல புண்ணியாவாச்சனம் பண்ணோம் புண்ணியாஜனம் முடித்த உடனே சுவாமிக்கு அக்னி பிரதிஷ்டா அக்னி வருட அக்னி ஆவாகனம் அக்னி தான் போஸ்ட்மேன் அது என்ன எல்லா ஹோமம் பண்ண அந்த அக்னியில என்ன பண்றான்னா அந்த அக்னி ஆகுதியை கொண்டு போய் சூரியன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான் முதல்ல சூரியன்ட்டு இருந்து சந்திரனுக்கு போறது சந்திரன்ல இருந்து அமிர்தமா வந்து அந்த யாருக்கு யாகம் பண்றோமோ அந்த அமிர்தமா வந்து அந்த தெய்வத்துக்கு போடுறான் நம்மளுக்கு எப்படி டிஃபன் காஃபி சாப்பிட்டா நம்ம ஆத்மா திருப்தி ஆகுதோ அந்த பசிக்குலையோ ஜீவிக்கிறது மாதிரி பெருமாள்லாம் ஜீவிக்கிறா அதுக்கு ஒரு சக்தி என்னன்னா அமிர்தம் தான் சக்தி டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஹோமம் நடக்கும் நம்ம இடம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஹோமம் நடக்கும் இன்னைக்கு லக்ஷ்மிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம் அந்த லக்ஷ்மியை அமிர்தத்தை ஸ்வீகரிச்சுட்டு இது எங்க நடந்ததோ அவளும் அவ சார்ந்த வேலை நல்லா இருக்கும்னு சொல்லுவாளாம் அதனாலதான் அந்த ராவணன் என்ன பண்ணா அந்த கும்பகரனை கூப்பிட்டு நம்ம ராட்சத சாம்ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும்னே தேவர்களே இருக்கக்கூடாதுன்னு கும்பகரனை வச்சு கேட்க வச்சாங்க ஆனா அது கடைசியில் நித்ரா
நிர்தேன்றது நித்ராம மாறி தூக்கமா மாறி தான் அப்படி சொல்லுவாங்க. பொறுமையான கும்பகரன் வடம் வந்து இருந்தால் நம்ம யாருமே இருந்திருக்க முடியாது. நித்ராம ஆயிட்டான். அதே போல தேவர்கள் இப்ப சுத்தி இந்திராதி அக்னிகள்லாம் ஆவாகனம் பண்ணோம், அவெல்லாம் வரணும். அன்னைக்கு வருடன் அதுல அக்னி பகவான் இந்திராயனமா அக்னியனமா இந்த மூலை தான் அக்னி மூலை. அதனாலதான் வீட்டுல எடுத்து பக்கத்துல வலது பக்கம் அக்னி இருக்கும்னு சொல்லுவா. அக்னி மூலை தான் எங்க இருந்தாலும் வலது பக்கம் நம்ம நேரம் கிழக்கு நின்று இப்படி பார்த்தா வலது பக்கம் அக்னி. அந்த அக்னி பகவான் இருந்தால் தான் ஓகம் பண்ண முடியும். ஓகம் பண்ணாதான் லோகர் க்ஷேமம், அக்னிக்க வாயு இதெல்லாம் இந்திராதி லோகமாக ரொம்ப முக்கியமானவா. அவளாம் தான் போய் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி தான் தன்வந்திரி பகவான் வந்து அமிர்தம் கொடுத்து அந்த கதையெல்லாம் வரும். அது ஏதாவது ராட்சசா அப்படி பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு நம்ம சௌக்கியமா இருக்கோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டப்பட சொல்றோம். அது ஏற்கனவே பண்ண கஷ்டம்லாம் இந்திராதி தேவர்கள் பெருமாள் முதல் கொண்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னும் கேட்டா உபன்யாசம் பண்ணும்போது சொல்லுவேன், கிருஷ்ணர் படாத கஷ்டம் யாரும் கிடையாது. கிருஷ்ணர் அப்படி கஷ்டப்பட்டிருக்காரு. அது நம்ம நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம நினைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட நினைக்கிறோம், நம்ம சொல்றோம். அது கிடையாது. பெருமாள் வந்து அவர் நம்மளுக்கு கஷ்டத்தையே கொடுக்கல, எல்லாத்தையும் சௌக்கியமா நம்ம நினைக்கிறத வச்சுதான் நினைப்பு தான் குழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. நினைக்கிறது நல்ல விதமா நினைச்சுட்டாங்கன்னா நம்ம குழப்ப கெடுக்காதுன்னு சொல்லி பொதுவா இந்த இடமே வந்து விசேஷமான இடம். நம்ம ஆஞ்சநேயர் கோவில்ல ராமர் சன்னதியில ஒரு குட்டி ராமர் இருப்பார். அது இந்த இடத்துல வாசம் பண்ண இடம். இது ராமர் வந்து இங்க வாசம் பண்ணி லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை எல்லாம் அந்த ரமணியன் நான் கூட பண்ணா. அதனாலதான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன். நான் இங்க ராமர் இருந்ததுனால முக்கியமா நிறைய பேர் வாஸ்து சரியில்லை எல்லாம் சொன்னா, ஆனா நாங்க வந்த உடனே எல்லாம் சரியாயிடுது. ஆளாறு இல்லைன்னா எல்லாம் தேனாதான் ஓடுது, எல்லாம் சரியாயிட்டு. எல்லாம் அந்த ராமன் இருந்த இடம் இது. இங்கேயும் சேர்க்கல, குட்டியா ராமர் இருப்பார். நாங்க ராமர் சைதுல குட்டி ராமர் நம்ம இந்த பிளாட்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இடிக்கிறதுக்கு முன்னாடி தனி வீடா இருந்தது. அது ரமணியன் நான் இங்க வாடகைக்கு இருந்து அந்த ராமன் இருந்த இடம் இது. அதனாலதான் பார்த்தா பக்கத்துல பார்த்தா சுபிக்ஷமா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அகதாத்துல ஒண்ணு கண்ணெல்லாம் ஒண்ணும் வைக்கல. ஆனா மாமி சின்ன இடத்துல ஒரு வெத்தலை வச்சாலும் பச்சிட்டு இருக்கும். ஏன்னா பெருமாள் சாநித்தியமான இடம் இது. அதுக்கு உதாரணம் இதெல்லாம் சுபசகுனம்னு சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்தா பச்சை பச்சேன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வேணும் எதிர்க்கலாம் யாரும் ஒண்ணும் வைக்கல. எதிர்க்கு ரோடா போயிடுது, எல்லாம் பசுமையா. பெருமாள் இருந்த இடத்துக்கு ஒரு சாட்சி பொதுமா இருக்கு, நல்ல இடமா இருக்கு. அதே போல இந்த ஹோமங்கள் எது பண்ணாலுமே தியானங்கள் எல்லாமே இந்த இடம் அப்படி விசேஷமான இடம், நல்ல சிறந்த இடம். இன்னைக்கு அந்த ராமனே வந்து ரமணியண்ணாக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு பர்ணையில வச்சு பூட்டிட்டாங்க. ஒரு வயசான பாட்டி, ஏன்னா பல பேர் தெரியாது, அங்க கைகறி பண்ணுவாங்க மட்டும்தான் தெரியும். அது வயசான பாட்டிக்கு கனவுல தோன்றி நான் இங்க இருக்கேன், என்னை கொண்டு ரமணியண்ணாட்ட கொண்டு சொல்லி ரமணியண்ணால வார்ப்பிக்கல. அது எப்பயும் பழங்கால சிற்பம். அது இன்னைக்கு அந்த ராமனை வச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோயில் கட்டி எல்லாம் அவ்வளோ ரொம்ப சிரமம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து எங்களை மாதிரி அர்ச்சகாலுக்கு தான் தெரியும் அந்த கட்டி எப்படி வந்ததுன்னு. இந்த ராமனே வந்து வந்த ராமன் அண்ணா ரமணியண்ணாவுக்கு வந்து கடையில வாங்கல. அவர் ஒரு பாட்டி கனவுல தோன்றி ராமன், நீ ஏன் என்னை போட்டு இப்படி வச்சிருக்க, என்னை வந்து ரமணியிட்ட கொண்டு கொடுன்னு சொல்லி ரமணியண்ணா இந்த கோயில் கட்டும் போதே சொல்லிட்டா, 3 கோயில் கட்டுவேன்னா அதனால நம்மள ஒண்ணுக்கே ஒரு நாக்கு தள்ளுறதுன்னு பார்த்தோம். பஞ்சவடியில பிரத்யட்சமா கட்டினார். பஞ்சவடி அப்புறம் ஆலங்குடியிலையும் கட்டார். அது ஒரு குடி, இது ஒரு குடி. எல்லாம் நங்களும் நீ பாருங்க அவ்வளவு பேர் நிக்கிறா. அது வந்து பிரத்யட்சம், அனுமார் பிரத்யட்சமாவே தான் முடியும். அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு 3 இடத்துல அனுமார் வெட்டார். அந்த 3 தான் பிரசித்தியா இருந்தவர். மத்தெல்லாம் வைக்கிறான் 100 அடி 200 அடி வைக்கிறது பிரசித்தம் இல்லை. பிரசித்தமா அண்ணா மூலமா 3 இடம் வருவான்னு சொன்னா, அண்ணா மூலம் 3 இடம் வந்து பஞ்சவடி கஷேத்திரம் ஆலங்குடின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் அந்த ராமனால் தான், அந்த ராமர் உத்தேசித்து தான் அந்த கோவிலே வந்தது. அந்த ராமர் ஆராதனை பண்ணி தான் இந்த இடத்துல ராம்நகர்ல ஆஞ்சநேயர் வந்து எவ்வளோ அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இடத்துல எவ்வளோ வருஷம் இங்க வந்ததால் இந்த வருஷம் தான் தோணித்து இது மாதிரி ஒரு பண்ணணும் வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து எல்லாம் சொல்றா ஒத்து என்னமோ சொல்லிட்டு இருக்கா. அதனால நம்ம அதெல்லாம் கட்டுறதெல்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் வரணும், க்ஷேமம் வரணும்னு சொல்லி நம்ம ஒரு பிரார்த்தனை, சின்ன பிரார்த்தனை. அதே நீங்க ஆத்திலே பணத்தை வச்சு பண்ணலாம். எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சா அப்படி நல்லா இருப்பாங்க. அது போல ரொம்ப விசேஷமா இந்த பிரார்த்தனை நம்ம ராம்நகர் 5வது தெருவில் இந்த ராம் கிருபா ராமன் அப்பார்ட்மெண்ட் தான் இருந்தது. அது ராம் கிருபாவா வெட்ட சொல்லி ராமனுடைய கிருபை தான் இது. அது ராமன் அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ பத்திரத்தில் இருக்கும். ராம் கிருபான்னு நம்ம எல்லாம் சொல்லி ஒன்றா சேர்ந்து எல்லாம் வச்சோம். அது ராம் கிருபான்னு வச்சு ராமுடைய அனுக்கிறதோடு நம்ம எல்லாம் இருந்துருக்கோம். எல்லாரும் முதல்ல நம்ம பிளாட்டில், அப்புறம் எல்லா
விஷ்ணு சாஷ்ணா பக்த ஜனதபா மாமி நதாரா மாலேஜ் அப்படி ஒரு விசேஷவால தம்பதி ஆக்சுவலாக அவாத்தில் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் வேண்டாம்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப விசேஷம் கொண்டு போவோம். எல்லோரும் பரமக்ஷேமாக இருக்கணும். உலக நன்மை எல்லோருக்கும் எல்லா ஐஸ்வர்யம் வேணும். அது இல்லை முடியாது, ஓமே பண்ண முடியாது. நெய் ரூபா இருந்தால் வாங்க முடியும். 250 ரூபா நெய் கொடுத்தா கடைக்காரன் ஓம் பண்ணால் லக்ஷ்மியே வந்தாலும் ஒத்துக்க மாட்டான் இல்லையா? பூ வாங்கினா கூட எதுவுமே பணத்தை கொடு போகிறான். அதுக்கு வந்து லக்ஷ்மி தான் முக்கியம். அவ்வளோ கருணையான ஒரு லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி வந்தாலே எல்லாம் வந்துடுவா. நாராயணன் வருவா, சிவன் வருவா, பார்வதி எல்லாமே வந்துடுவான். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் விளக்கேற்றுறோம். இந்த விளக்கே ஸ்ரீய மகாலட்சுமி ஆவாகணும். அது யாரும் ஏற்ற மாட்டேன்றோம். வாசல்லையும் விளக்கு வைக்கிறது இல்லை, ஆற்றுலையும் விளக்கு. எப்படி ஐஸ்வர்யம் வராது? முதல் லக்ஷ்மி அந்த விளக்கேற்றினாலே எல்லாம் வந்துருப்பாங்க. அதுமாரி அந்த வழக்குக்கு அவ்வளோ பவர் இருக்கு. யாரும் தெரியுது இல்லை. இப்போ கூட அயோத்தியா மாநகர சம்பரோட்சணையில எல்லாரும் வாசல்ல வழக்கேற்ற சொல்லியிருக்கா. அது அவசியம் எல்லாரும் ஏற்றுவோம். அப்படி மாடியில் ஏற்றினாலே லக்ஷ்மி அந்த 5 ஜீபம் ஏற்ற சொல்லியிருக்கா. அந்த ராமர் அயோத்தியா சம்பரோட்சண தினத்தன்று 5 கூட லக்ஷ்மி தான் சொல்லியிருக்காரு. கொடி கட்டுன்னு சொல்லல, ராமரை கொண்டு வைன்னு சொல்ல. அந்த தீபத்துக்கு அவ்வளோ விசேஷம். அந்த ஒன்றுமே சின்ன தீபம், ஒரு வத்தி குச்சி தான். எல்லாருக்கும் வத்தி பெட்டி இருக்கு, அது வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறார் இல்லையா? அந்த வத்தி பெட்டி ஒரு தீபம், ஒரு நெய் தான். நெய் எத்தனை விசேஷம். அதான் அதுலேயே கலப்பட நெய் வந்துட்டு அதெல்லாம் தவிர்க்கணும். அந்த நெய் அந்த மெல்ட் ஆகி நெய்யெல்லாம் ரொம்ப உருகணும். அதான் நெய் உருகி இருக்கணும். சாதாரணமாக நெய்யை கையில் கொட்டினாலே கை சூட்டுக்கே உருகணும்னுவாங்க. ஒரிஜினல் நெய் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போல்லாம் கொட்டினாலும் உருகுமா? அப்படிலாம் இல்லாமல் நல்ல நெய்யாக வாங்கி ஆற்றுல முதல்ல எழுந்த உடனே வழக்கேற்றினாலே அவ்வளோ ஐஸ்வர்யம் மகாலட்சுமி வந்துருவான்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு லக்ஷ்மி, அப்படி ஒரு கருணை. அந்த ஆற்றுல வழக்கேற்றினாலே எல்லாமே நடந்துருக்கணும். கடற்கரை போவா, கிரில் குளிப்பா, எல்லாமே காப்பிலேருந்து எல்லாமே அந்த வழக்கேற்றினா தான் நடக்கும். உண்மை அது தெளிவாக சொல்லியிருக்கா. ஆனால் இன்னைக்கு யாரும் வழக்கேற்றது கிடையாது. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை ஏற்றலாமா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தொலைக்கலாமா, தேய்க்கலாம், அதெல்லாம் நிச்சயமே விளக்கு ஏற்றணும். கார்த்திகை மாசத்துல மாலை பொழுது ஏற்றணும் விளக்கு ஆத்து வாசல்ல. இல்லை சில நாள் நித்தியமே வச்சிருந்தா இப்போ அது கார்த்திகை மாதம் மறி வந்திருக்கு. ஆனால் நித்தியமே சாயரட்சியில ஆத்து வாசல்ல பெறைய இருக்கும். அது விளக்கு ஏற்றினா அவ்வளோ விசேஷம். நித்தியமே விளக்கு ஏற்றலாம் சாயரட்சியில. மார்கழி மாதம் மட்டும் காத்தால விளக்கு ஏற்ற சொல்றா. அப்படி ஒரு விசேஷம் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி வந்தாலே எல்லாம் சௌக்கியம் சொல்லி அதான் பிரார்த்தனை ஓமும். அப்படியே அதில் வந்து கமலே கமலாலேயே பிரசீத சகல சௌபாகியம் தேகின்னே மந்திரம். அது எல்லா செல்வத்தையும் கொடுன்னே கேட்குற மந்திரம். அதுதான் பண்ணோம். அது ஸ்ரீயமான மூல மந்திரம். அதையும் பண்ணோம். அது ரொம்ப பண்ணாலும் டைம் ஆகிடும். அடுத்தது அடியேனும் கோவிலுக்கு போனோம். அதுக்கு அதான் அவங்க திருத்தமாக லகுவாக பண்ணி ஆத்மார்த்தமாக பண்ணி எல்லோரும் க்ஷேமாக இருக்கும் பார்த்து. அடுத்தது பூர்ணாவதி வந்து ஆர்த்தி எல்லாரும் சேவிச்சு பிரசாதம் ஸ்வீகரிக்கணும். ரொம்ப விசேஷமான இந்த நம்ம நினைக்கல. ஆத்துக்காரர்களும் கேட்டு யார் சொன்னா, யார் லக்ஷ்மி தான் சொன்னா சொல்லியிருந்தேன். உண்மையா அது வந்து நேற்று நிரூபமானது. கோவிலேருந்து வந்து இறங்கின உடனே உடனே வந்து அந்த குழந்தையோட பேச கூட இல்லை. என்னமா சௌக்கியமானு கூட கேட்கல. அந்த குழந்தை வந்து நான் வாத்துக்கு நாளைக்கு வரேன் அப்படின்னு. இன்னைக்கு வரேன் கூட சொல்லலை. வாத்துக்கு நாளைக்கு வரேன்றது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருக்கு. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி ஒரு சந்தோஷம். அதுவே லக்ஷ்மி உத்தரவாதம் பண்ணா நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஒரு சின்ன இது ஒரு இடத்துல கூட அவன் நடந்த கதை. இது பொய் கதை தான் கிடையாது. மழை வேண்டி வருட ஜபம் பண்ணும்போது எல்லாம் வந்துட்டான். ஒரு சின்ன குழந்தை கொடை எடுத்துன்னு வந்து சொல்லுவான். அந்த கொடை எடுத்துன்னு வந்ததுக்கே மழை பெஞ்சதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கிண்டல் பண்ணாலாம், ஏன்டா கொடை எடுத்துன்னு வந்தேன்னு. அந்த பையன் சொன்னானா, நீங்கள்லாம் ஜபம் பண்ணுறீங்க, நான் ஆற்றுக்கு போகும்போது நனைஞ்சிட போகிறேன்னு இந்த கொடையை கொண்டு வந்தேன். அந்த நம்பிக்கைக்கு இந்த இந்து மதமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் தவிர எதுவுமே. நம்ம திரௌபதி கூட கையில் பிடிக்கும் போது பெருமாள் ஹெல்ப் பண்ணல, விட்டும் போது தான் ஹெல்ப் பண்ணேன். அதுமாரி நம்பிக்கையாக பெருமாளே நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம நினைச்சிட்டு பண்ணும்போது நிச்சயமா பெருமாள். அந்த நம்பிக்கை யாருக்கு இல்லை, நான்ற ஒரு கர்வம் வந்து அவளை மாத்திடுது. நம்ம நம்பிக்கையா பெருமாள் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு இது வந்து கண்டிப்பா ரட்சிப்பான். அது வந்து மாற்றமே கிடையாது. அப்படி ரட்சிக்கலாம் இதுதான் நம்மளுக்கு பிராப்தம் நினைச்சுக்கணும். அது யாரும் நினைச்சிக்க மாட்டேன்றார். நம்ம நினைக்கிற ஒரு சங்கல்பம் பண்ணுறோம். நானே அனுமார் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டேன் ஆஞ்சநேய கோயில் வரணும்னு சொல்லி. ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, ஒரு ரகசியமாக வேற ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அப்போ கூட நான் ஃபீல் பண்ணல. எல்லாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்குன்னு சொல்லி எழுந்து கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டே தான் இருந்தேன். ஆனால் அடுத்து ஒரு பெரிய அனுகிரகம் வரப்போகுது. இதெல்லாம் தாண்டி அனுமார் கோயில் ஒரு வருமானம் வரும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிலாம் நினைச்சேன் நான். ஆனால் அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே ஒன்று பெருமாள் பண்ணுறாரு, அதுக்காக இதை தடுத்தாருன்னு தோணும். அதுவே நினைச்சுக்கணும். ஒன்று எதுவுமே பக்தர்கள் ஒன்று தடுக்குதுதான் அதை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுணும். நடக்கலையா ரொம்ப சந்தோஷம், பெருமாள் ஏதோ பண்ண போறாருன்னு விட்டுனா
காலப்போக்கில் பாதம் அதாவது குழந்தைக்கே சொல்லுவா ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா பாதம் ச பிரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேனச்சன்னு ஒரு பதம் இருக்கு. அதாவது நாளுக்கு ஒரு 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 முழுமையை ஒரு சிஷ்யன் எப்படி கத்துக்கிறான்னா ஆச்சாரியன்றது ஒரு கால் மடங்கா, இன்னொரு கால் மடங்கு சிஷ்யன் சுவமேதையா தன்னுடைய மேதையினால தெரிஞ்சுக்கிறான். ஒரு கால் பங்கு தான் ஆசிரியர், இன்னொரு கால் பங்கு சுவமேதையா தன்னுடைய மேதையினால, இன்னொரு கால் பங்கு என்னன்னா பிரம்மச்சாரி கூட படிக்கிற பசங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது வருமா. இன்னொன்னு என்னன்னா காலக்கிரமேன சேர்ந்து காலப்போக்கில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குமா. அந்த ஒரு நாள் ஒரு பங்குக்கு நாளா பிரிச்சான்னா ஒரு காலக்கிரமம்னு ஒண்ணு இருக்கு. அதே போல அந்த காலக்கிரமத்துல ஒரு பொறுப்பு விட்டுட்டாங்கன்னா காலக்கிரமேனா அந்த காலம் எது நடக்குமோ அது நடக்கும்னு சொல்லுவா. அதுமாதிரிதான் நமக்கு நம்ம ஆத்மார்த்தமா நடக்கிறது. அதே போல நம்ம ஆத்மார்த்தமா ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நம்ம 4 பேர் கேட்கறத நினைச்சு கூடாது. லைவ்ல வந்து ஈசங்கல்பம்னு ஒரு பெரிய ஒரு மகாத்மா, அதாவது இப்ப ஆன்மீகம் வளரணும் அப்படின்னு அந்த ஈசங்கல்பம் ஒரு அது யாரும் எல்லா அர்ச்சகரும் வேண்டான்ட்டா நான் பண்றேன்னு சொல்லி அரியனுடைய பொறுப்பு ஏற்றுட்டு இருக்கேன். அவ கேட்கும்போது இந்த ஸ்ரீசுக்த லைவ் போடுவோம்னு சொன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஈசங்கல்பம்னு ஒரு பெரிய மகான், அவர் என்ன பண்றாரு, நம்ம இந்து தர்மம் எல்லாருக்கும் தெரியணும் முதல்ல சொல்லணும்னு பண்ணிட்டு இருக்காரு. அது பொறுப்பு நிறைய பேர் ஒர்க் பண்றாரு. அந்த ஆபீஸுக்கு போனேன், ஒரு சின்ன சமாஜம் இந்த வெப்சைட் போடுறதுன்னா இப்போ வெப்சைட் போயிட்டு இருக்கு. என் ஃபேஸ்புக் லைவ் கூட எல்லாமே ஃபேஸ்புக் லைவ் தான் ஃபர்ஸ்ட் நான் கொடுப்பேன், அப்புறம் தான் யாருக்காஇருந்தாலும் லிங்க் கொடுப்பேன். இன்னைக்கு டைரக்டா ஈசங்கல்பத்துக்கு கொடுத்துருக்கேன். அவன் ஈசங்கல்பம்னு என்ன பண்றான்னா, கோயிலுக்கு போகாதவா, எல்லாரும் ஆத்திலே உட்காந்து முடியாதவா, எல்லாருக்கும் என்னுடைய நெட்வொர்க் மூலமா எல்லாரும் கொண்டு போகணும்னு அதுக்கு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அமெரிக்கா பார்க்கலாம், லண்டன் பார்க்கலாம், அது எல்லாம் பார்க்கலாம். அதனால தான் இவ்வளோ கதையை நம்ம விஷயத்த சொன்னேன். இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னோம், இது ஓமை எப்படிப்பட்டது சொன்னோம், பெருமாளை பற்றியும் சொன்னோம். பெருமாள் நம்ம போய் சேவிச்சுட்டே இருக்கணும், அவனை விடவே கூடாது. நீ சண்டை போடலாம், பெருமாள் ஏ கிருஷ்ணா நீ செய்யல, நீ ஏன் நீ செய்யல கேட்டுட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டாள் சொல்றா ஆராய்ந்து அருள்ற. எங்களா நாங்கள் ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு நாங்களாம் ஒரு எது வேணா கேட்போம், ஆனால் கொடுக்கறது நீ தான் ஜாக்கிரதையாக கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆராய்ந்து அருளேலோ ரப்பா வாய் அப்படின்னு அந்த சிற்றம் சிறுகாலையில் சொல்றாரு. சிற்றம் சிறுகாலையை வந்துன்னை சேவித்து உன் குற்றாமரையை போற்றும் பொருகையலாய் பெற்று மெய்த்துண்ணு குளத்தில் கரும். ஆடு மாடு தான் மேய்க்கிறோம் நாங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. படிக்கிறனா நம்மளா அப்பா அம்மா விளையாட்டு தான் சொல்லுவாங்க, ஏ மாடை கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த மாடு மேய்க்கிறது ஒன்றுமே தெரியாது, அதை சொல்லுவாங்க விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. பசங்க யாரா படிக்கலாம் 4 மாடு வாங்கி கொடுத்துட்டு மேய்கிறது. அதை பெற்று மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவர் எங்களை கொல்லாமல் பால் இற்றை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறகு ஒன்று பிறவி இல்லை, எல்லா பிறவிக்கும் உன்னோடே நான் உழவேலுக்கு ஒழுக்க ஒழியாதுன்னு சொல்லி மற்ற இனம் காமங்கள் இந்த ஆசையை எடுத்துட்டு உன்னோட நான் இருக்கிற ஒரு பாக்கியம்னு ஆண்டாள் சொல்றேன். அது நிறைய இடத்துல 30 மாசத்துக்கு ஒரு இதெல்லாம் மார்கழி மாசத்துல நம்மள அனுபவிக்கணும். அது ஒரே ஒரு விஷயம் ஆண்டாள் சொல்றா, நான் என்ன வேணா கேட்பேன், ஆனா ஆராய்ந்து அருள் பண்ணணும். என்னை நான் கேப்பபிள் உண்டான்னு பார்த்துட்டு அது பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் தைரியமா பெருமாள் நம்ம என்ன வேணா வேண்டிக்கிறோம். அடியேனும் அனுமார் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன், ஆனா அனுமார் வந்து கூப்பிடல. ஆனா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருந்துருக்கார், ஏன்னா லைவ்ல சொல்லக்கூடாது, வாழ்ந்து சில ரகசியம் இருக்காது. அதனால அது நம்ம நினைக்கிறத தவிர பெருமாள் ஒன்று நம்மளுக்கு விதிச்சு வச்சிருப்பா. அதை சந்தோஷமா நம்ம ஏற்றுட்டு ஸ்ரீசுத்தோம்னா எல்லாருக்கும் கொட்டிடுமானா யாருக்கு கொட்டணுமோ அவளுக்கு தான் கொட்டும். அது கொட்டி நம்மளுக்கு வம்பு வரும்னா அவளுக்கு கொட்டாது, அதை அமைதியாக வச்சிருக்கோம். அதெல்லாம் மகாலட்சுமியுடைய பரிபூர்ணம், அவருடைய கிருபை. ஆனால் லக்ஷ்மியும் பெருமாளும் கூட இருந்து நம்மளை நடத்தணும்னு சொல்லி பிரார்த்திச்சுன்னு அப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விசேஷமான சுதிரத்தில் இப்போ பூர்ணாவதி தொடர்ந்து ஆர்த்தி தீபாராதனை பண்ணி நீங்களும் உலக நன்மைக்காக ஒரு தீபம் ஏற்றினாலும் உலக நன்மைக்காக ஏற்றணும். நம்ம மாத்துக்கு ஏற்றக்கூட நினைக்கூடாது. ஒரு ஏற்றும் போது எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி ஏற்றணும். அது அதில் ஏற்றாதனால தான் அதுக்கான பிரச்சனையே முதல்ல ஆரம்பம். கடகால்னு சொல்லுவோம், கடகால் இதுனா பேசிக்கே ஒன்றும் இல்லாம போது அதுமாதிரி சிரமம்லாம் வருது. அப்படின்னா பண்ணி பாருங்கோ, அதுமாதிரி நாம சங்கீதத்தை சொல்லி பாருங்கோ. அதெல்லாம் பெரிய ஒரு நல்ல ஸ்ரேயஸ். வேற எதுவும் பண்ண வேண்டாம்ன்ற பெருமா. நாம் என்னை அழைச்ச அபூர்வம் இந்த உத்தவன் கிருஷ்ணகிட்ட கேட்கிறாரு, ஏ கிருஷ்ணா எல்லாம் நீ பாரத போரே முடிச்ச ரொம்ப சந்தோஷம், ஆனா நான் ரொம்ப கேட்க முடியாத ஒண்ணு நான் கேட்கிறேன், நீ எல்லாம் பண்ண ஏன் அந்த சூது மட்டும் தடுத்துக்கலாமே நீ கேட்கிற. அப்பதான் சொல்றார், அவன் என்னை நினைக்கல, என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றாரு. அதுவே அப்பதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கிருஷ்ணன் போய் பாரத யுத்தத்துல எல்லாரையும் போய் ஹெல்ப் பண்றாரு.
இப்படிப்பட்ட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றார், ஜெயிச்சிடறார், பஞ்சபாண்டவ ஜெயிச்சிடறார். ஆனா இவ்வளவு கஷ்டத்தோட நீ அவளுக்கு ஒரு அருள் கொடுக்க வேண்டாமே, இவ்வளவு பேர் 100 பேர் போய் உலகமே கஷ்டப்பட்டு அதை கேட்கும்போது உத்தவர்கிட்ட சொல்றார், அவன் சகுனியை கூட்டான் துரியோதனன், சகுனியை வச்சு விளையாடினா சகுனி ஜெயிச்சான். அதே கிருஷ்ணாதாயம்னா வந்திருக்கும், கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னே தர்மர் உருட்டினார். கிருஷ்ணருக்கு தெரிஞ்சா அவமானம் ஆயிடும், கிருஷ்ணருக்கு தெரிஞ்சா தர்மம் என்ன நினைச்சுட்டா கிருஷ்ணருக்கு தெரியாததை பண்ணணும், கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சே போனான். இதே கிருஷ்ணாதாயம்னா வந்திருக்காது, இல்லை என்ன கூட்டு உருட்டு விட்டுருக்கலாமே, அவன் அப்படி பண்ணலையே, அவன் அது பண்ணியிருந்தா அது நடந்திருக்காது சொன்னார். அது உத்தவன்ட்டு தான் சொன்னார். இது உத்தவனுக்கு கிருஷ்ணருக்கு நடந்த விஷயம். அதனால எதுவாக இருந்தாலும் நம்ம ஆத்மார்த்தமா பெருமாள்கிட்ட போய் நம்ம சொன்னான்னா பெருமாள் நிச்சயமா நம்மளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணுவார். அந்த பக்தி சும்மா கோயிலுக்கு போற வரதான் இருக்கு தவிர இந்த பக்தி உள்ளுணர்வு நம்மகிட்ட இல்லை. பெருமாள்கிட்ட உள்ள டீப்பா போனா நிச்சயமா அந்த நேற்று இந்த குழந்தை சொன்னதுலேருந்தே ரொம்ப பெருமாள் மேல ரொம்ப இதாயிடுச்சு. அவ்வளோ பெருமாள் நம்ம ஏற்பாடு பண்ண போறோம்னு பண்ணிட்டோம். ஆனா ஒரு ஒரு பெருமாள்கிட்ட நம்ம ஒரு அந்த ஈடுபாடு பக்தி அப்படி இருக்கும்போது பெருமாள் நம்மளை கண்டிப்பா ரட்சிப்பாருன்னு சொல்லி இது நடந்த பூமி, இது கதை பூமி கிடையாது, எல்லாமே நடந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட இதுல பெருமாளை நம்ம ஆத்மார்த்தமா நினைச்சு பெருமாளே இது பண்ணி அப்படி ஆத்மார்த்தமா பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளே நீதான், எழுந்திருக்க நீதான், உட்காருறது நான் தான், சாப்பிடுறது நான் தான், ஜெரிக்கிறது நான் தான், டயபிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, எல்லாம் பெருமாள் தான். கல்லை போட்டாலும் கரையணும் சொல்லி பெருமாள் பேர் சொல்லி அந்த கல் உள்ள போயிட்டுனா வெளியே கொண்டு வருது அவங்க பொறுப்பு. ஆனா போக கூடாது பண்ணுவான், அதுவும் பண்ணுவான் பெருமாள். அதனால பெருமாள் நம்ம ஆத்மார்த்தமா நினைச்சா அனுகிரகம் பண்ணுவான். பெருமாள் தாயார் பிரத்யக்ஷம், அது யார் வேணா இங்க ஈஸ்வரன்னாலே தலைவன் தான் அர்த்தம், யாரும் புதுசா பரமேஸ்வரன் பேர் கிடையாது. சம்ஸ்கிருதத்துல ஈஸ்வரன்னா தலைவன் தான், யார் வேணா இருக்கலாம். அது அதெல்லாம் இந்த மதம்ன்றது ஒரு பெருமாள், நம்ம ஒரு திருமணம் போட்டு பெருமாள் சொல்றத தவிர அவர் என்ன திருமணம் போட்டா எங்க வச்சார் ராமானுஜர் அப்புறமா ஒரு மண் எடுத்தார் அதெல்லாம் சொல்றத தவிர அதெல்லாம் நம்ம பெருமாள் நம்ம அலங்காரம் பண்றதா தவிர ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி படிக்கிறது. அந்த சக்தியை நம்ம உள்ள வச்சுட்டு அது முதல்ல நம்ம நினைச்சுக்கணும், நம்மள்கிட்ட பெருமாள் இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த ஐக்கிய பாவத்தோட அப்படி இருக்கும்போது எல்லாம் நல்லா நடக்கும் சொல்லி பூர்ணாதி விசேஷ போவோம் அறிவோம். இது நீங்க தப்பா இருக்க 10 பேர் கோச்சிக்கூடாது, கேட்குற வாழ்க்கும் அவ்வளோ பேருக்கு போய் சேரும் இந்த ஆன்மீகம். ஆன்மீகமே இவ்வளோதான், வெரி சிம்பிள். எந்த ஒரு வீட்டில் ஹோமம் பண்ண போனாலும் இந்த விஷயத்த சொல்லுவோம், ஒன்று சரி. அதனால தான் மிஸ்டேக்கே ஆகுது. அந்த அர்ச்சகாலாம் எடுத்து சொல்லி பாபர மக்களுக்கு புரிய வைக்கணும். கோவிலில் எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம், எதுக்கு பண்ணி சொல்லும்போது அவளுக்கெல்லாம் புரியும், எல்லாம் பண்ணுவான். போகிறா வரான் போது கஷ்டமாக இருக்குது. நம்ம பண்ணுற இடத்துலலாம் நிறைய பண்ணி எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடைச்சிருக்கா. நம்ம அதுமாரி ஆச்சாரியாலாம் கரெக்டாக இருக்கணும், பக்தாலும் கரெக்டாக இருக்கணும் சொல்லி ஆச்சாரியாளுக்கும் அவள் புரிய வைக்கணும், பொறுமை இருக்கணும் சொல்லி அதுமாரி இந்த மகான்கள் பரமாச்சாரியாவது எல்லாம் பெரியவாலாம் இருந்தா. இப்போ இருந்துதான் இருக்கா நினைச்சிட்டு இதுமாரி ஆச்சாரியால பொறுமையாக இருந்து பக்தாலும் ஸ்ரேயசாக சொல்லி இந்த பூர்ணாதி பண்ண போகிறோம். அறிவு எல்லாம் தொட்டு காயின் இரும்பா இருக்கா போடுறது இல்லை, சொன்ன சேர்க்கலாம். பாட்டிக்கா சின்ன கல்யாணம் प्राणानायज्ञाद्यपूर्वोक्ते विषय विशिष्टायां स्याम् अस्मिन् होमादाने पूर्णादि होमं घोष्ये
ओम प्रस्या हरिदेवन्यस्वा अनुदेवन्यस्वा देवतविदप्रसुवा ओम योवा मुक्पमेदा उपवान प्रजावान पशुमान भवति चंद्रमा वावा मुक्पमो उपवान प्रजावान पशुमान भवति एवं वेदा योवा मायतनं वेदा आयतनवान भवति ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्री महालक्ष्मी नमः स्वाहा 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 भूर्भुवः स्वाहा देवन्य स्वाहा देवसविधः प्रसुवा भूभु नारायण्या होमादानि मंत्रलोभ द्रव्यलोभ विधि समस्ततो प्रदो देवादि केशो घोष्येव मदो देवावन्तनो इदं विष्णुजे क्रमे पृथिव्या सप्तदां विश्वाहा इदं विष्णुजे क्रमे त्रेदानि देवदं समूलप्रत्यभागं सुरे स्वाहा दीर्घदां क्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो धर्माणि वसेदोः धारयन् इन्द्रवत्येषु सखा स्वाहा दत्विष्णोः परमं ददो सदा पश्यन्ति सूर्याः दिवि वजपुरादो स्वाहा दत्विप्रासो न्यवोजा विभागं तस्य विदे विष्णोर्यत् परमं स्वाहा भू स्वाहा भू स्वाहा भू स्वाहा भू स्वाहा केशवाय स्वाहा नारायणाय स्वाहा माधवाय स्वाहा गोविन्दाय स्वाहा विष्णवे स्वाहा मधुसूदनाय स्वाहा त्रिविक्रम वामनाय स्वाहा श्रीधराय श्रीकृष्णदामोदराय सुपूर्णम् आमगत्तेन सुगृहीत्वा आद्यशेषम् इन्द्राय जुगो विश्वाहा आद्यशेषम् इन्द्राय जुगो विश्वाहा अग्निस्तृप्यतु वेदितृप्य ब्रह्मादृत्यन्ताम् इत्यन्ताम् देव विक्रमस्य पवित्रं मे भूयाः स्वाहा पूर्णमसि पूर्णं मे भूयाः स्वाहा क्षाभ्यायदां किमे स्वाहा यद्दाम सकल मंगल सबूरी मारे मुरे के सभी के कुंडवे रत्नवार के केशो मोहनमहार्याय गुरुने बचवत्याय नियतयाय दीर्घायुत्याय सदाय भयाय याय अभूष्टा भूयाभो जनेता जनः इत्ते अग्ने तेजस्वी नाहु तेजस्वी भूयासु वेदामि प्रजावग्ने नमः मन्त्रहीनं प्रियाहीनं भक्तिहीनं उदासनं चक्रदन्तमया देवा परिपूर्णजोते प्राय चित्तम् ओम हनुमान पर याद देना अदरा कृष्ण सुनिएगा अदरा स्वाहा स्वाहा शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय जागृताय नमः
இங்கதான் இங்கதான் ஆவாய் ஆத்மீகமா வேற ஏதாவது அங்க சுத்தான வச்சது மணி எடுத்துட்டியா ஃப்ரிட்ஜ் மேல வச்சுக்கலாம் எடுத்து கொடுப்பா அது திரும்ப உள்ள பண்ணுவா சாப்பிட்டு அங்கே வச்சு நமஸ்தே சொல்லுவோம் சொல்லி அந்த புஷ்பத்தை சேர்த்துவோம் சுவாமி உப்பு இல்லை உப்பு எல்லாரும் இந்த பூதை வந்து சேர்த்துவோம் எல்லாரும் புஸ்தகம் நமஸ்தே அஷ்டவ் मनोपरमा தெரியுமா महामाये श्रीपीठे सुरपूजिते चक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे गोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी सर्वभूतभयाये मंत्रमुद्रितसादेवी महालक्ष्मी नमोस्तुते आदित्यनिलये देवी आदिशक्ति नमेश्वरी योगे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते सूर्यसंस्कृत महारुद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेश्वरी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रं पठेत् भक्तिमानः सर्वशक्तिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले पठेत् नित्यं महापापविनाशनम् त्रिकालं पठेत् नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं पठेत् नित्यं महाशत्रुविनाशनम् महालक्ष्मी भवेत् नित्यं प्रसन्नवरदा शुभा महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् भूमिदासमेध प्रसन्न वेंकटेश स्वामिनः महालक्ष्मी नमः प्रार्थना पुष्पांजलि समर्पयामि அப்படியே தம்பதியா வந்து புஷ்பத்தை சேர்த்துட்டு அப்படியே எதிர்க்க செய்வோம் சரி போட்டு நமஸ்காரம் பண்ணிடுங்க
போட்டுட்டு குண்டத்தோலை எதிர்க்க செய்யும். ஆஃப் பண்ணிடுறோமா இல்லை ஃபினிஷ் கொடுத்துட்டா போறோம். சரி ஃபினிஷ்